கடந்த சில மாதங்களா இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஆடினாலும் சரி, இல்ல ஒரு பைலேட்ரல் சீரிஸ் ஆடினாலும் சரி, அது ஓடிஐ T20 டெஸ்ட்னு என்ன ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, இந்த பிளேயரோட பேர் இந்த ஸ்குவாட் ஷீட்ல எழுதிட்டு தான் மற்ற பிளேயர்ஸையே கன்சிடர் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு ஒரு செலெக்ஷன் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் பேட்டர்னை நம்மளுடைய ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சு மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம்லாம் நடக்கும்போது தான் இப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் கௌதம் கம்பீர் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். என்ன பிரச்சனை, யார் அந்த பிளேயர் செலக்ட் ஆகிறாரு அப்படின்னு கேட்டா, ஆமா அவர் தான் ஹர்ஷித் ராணா. இந்தியாவுக்காக 3 ஃபார்மேட்லயும் லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸுக்குள்ள டெபியூ பண்ணிட்டாரு. இவர் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்லயும் பெருசா அவருடைய பிளேஸை சிமெண்ட் பண்ற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கல. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் வரலனாலும் அடுத்தடுத்த சீரீஸுக்கு கன்சிகூட்டிவா செலக்ட் ஆகிட்டே வராரு அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த பிளேயரை இவங்க கண்டிப்பா ஃபியூச்சருக்காக பேக் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. இவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் அடுத்தடுத்து மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் ஃபேன்ஸ் இங்க வந்து முக்கியமா கேட்கிற கேள்வியா இருக்கு. அதுக்கான பதிலை யாரு சொல்லணும் அப்படின்னா ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர் தான் சொல்லணும். ஏன்னா இங்க ஃபேவரேட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிபடுது. கௌதம் கம்பீர் வந்து கேகேஆர்ல மென்டரா இருக்கும்போது ஹர்ஷித் ராணா கேகேஆருக்கு ஆடினாரு. அப்பல இருந்தே ஹர்ஷித் ராணாவுக்கான ஒரு ஃபேவரேட்டிசம் வந்து கௌதம் கம்பீருக்கு இருக்கு. அண்ட் அந்த காரணத்தினால தான் கௌதம் கம்பீர் வந்து தொடர்ச்சியா ஹர்ஷித் ராணாவோட செலக்ஷனை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு ஃபேன்ஸ் இடையே இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் 100% நியாயம். ஏன்னா அப்படிதான் பார்த்தா தெரியுது. அப்படி இருக்கும்போது இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியதுதான் வந்து பிசிசிஐயோட பொறுப்பே தவிர ப்ரொவகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ரொம்ப அப்படியே காரசாரமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து டார்கெட் பண்ணணும்னு நினைச்சீங்களா, என்ன டார்கெட் பண்ணுங்க, ஆனா ஒரு 23 வயசு பையனை டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு கோச் கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. இங்க அன்ஃபேரா ஃபேன்ஸ் வந்து ஹர்ஷித் ராணாவை டார்கெட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வெளியே உட்கார்ந்து இருக்கிற பிளேயர்ஸ் முகமது ஷமி இந்தியாவுக்காக அண்ணன் ஒரு லெஜெண்ட். அவரையே வந்து இப்ப செலக்ட் பண்ணாம அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா செலக்ட் ஆகும்போது கண்டிப்பா ஃபேன்ஸ் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஸ்குவாட்ல செலக்ட் ஆனாலும் பிளேயிங் லெவன்ல அவருக்கு கன்சிஸ்டன்டா இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ரொம்ப வருஷமா இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்காரு. நிறைய பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ்ல கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸை ஹர்ஷ்தீப் சிங் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு கூட இந்த மாதிரியான பேக்கிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பக்கம். பிரசித் கிருஷ்ணா நல்ல டேலண்ட் இருக்கிற ஒரு பிளேயர். ஆனா அவருக்கு இந்த மாதிரி பேக்கிங் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா ஸ்குவாட்லயும் அவரோட பேர் இருக்க மாட்டேங்குது அப்படின்றத பாக்குறோம். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஹர்ஷித் ராணாவோட பேர் மட்டும் எல்லா ஸ்குவாட்லயும் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் ஃபேன்ஸ் கேட்கறாங்க. நான் காரணமா நினைக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். ஹர்ஷித் ராணாவால ஓரளவுக்கு பேட்டிங் ஆட முடியும். அவரை வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா கணக்கில் எடுக்கிறாங்க. அந்த பேட்டிங் எபிலிட்டிக்காக தான் அவருக்கான வேல்யூ வந்து இந்த ஸ்குவாட்ல அதிகமா இருக்கும் அப்படின்ற டவுட் எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஐபிஎல் மாதிரி ஒரு குவாலிட்டியான டோர்னமெண்டா இருக்கட்டும், இல்ல இந்தியாவுக்கு ஆடும்போது இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவருடைய பேட்டிங் திறமையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரான்னு கேட்டா இல்ல. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில ஹர்ஷித் ராணா வந்து மறுபடியும் ஸ்குவாட்ல இடம் பெறும்போது கண்டிப்பா மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வரதான் செய்யும். அந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் அட்ரஸ் பண்ணாம என்ன பழி வாங்குறதா இருந்தா பழி வாங்குங்க, வேற யாரையும் எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது கம்பீர் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ.